சர்வதேச அளவில் எல் நீனோ பேசு பொருளாக மாறியிருக்கிறது. இதனால் ஏற்படும் பாதிப்புகளை நினைத்து ஒருவித கலக்கம் ஏற்பட்டுள்ளது. இதற்குரிய முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று உலக நாடுகளை ஐநா கேட்டுக்கொண்டுள்ளது. முதலில் எல் நீனோவின் அடிப்படையை தெரிந்து கொள்ள வேண்டும். சுருக்க சொல்ல வேண்டுமென்றால் பசிபிக் பெருங்கடலில் ஏற்படும் வெப்பநிலை மாறுபாட்டை தான் எல் நீனோ என்கிறோம். கிழக்கு மற்றும் மத்திய பெருங்கடலில் இயல்பை விட 1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்ந்தால் எல் நீனோ என்றும் 2 டிகிரி செல்சியஸ் உயர்ந்தால் சூப்பர் எல் நீனோ என்றும் அழைக்கின்றனர். இது பொதுமக்கள் எப்படி பாதிக்கிறது என கேட்கலாம். வறட்சி, நிலத்தடி நீர் மட்டம் சரிவு, பெருவெள்ளம், வெப்ப அலைகள், பயிர்கள் நாசமடைதல், விவசாயம் பாதிப்பு, மீன்பிடி தொழில் பாதிப்பு, உள்கட்டமைப்புகள் சேதம் என பலவிதமான பாதிப்புகள் உண்டாகும். கிட்டத்தட்ட பேரழிவை நோக்கி கொண்டு செல்லவும் வாய்ப்பிருக்கிறது. இதனால்தான் உலக நாடுகள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். கடந்த மே மாத இறுதியில் எல் நீனோ தொடங்கிய நிலையில் அடுத்த ஓராண்டிற்கு நீடிக்கும் என்கின்றனர். இடையில் நவம்பர் முதல் ஜனவரி வரையிலான காலகட்டத்தில் உச்சநிலை அடையும் என்று வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். இந்த காலகட்டத்தில்தான் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பெய்யும். சென்னையில் ஓராண்டில் பெய்யும் மழைப்பொழிவில் 62% வடகிழக்கு பருவமழை காலத்தில்தான் கொட்டி தீர்க்கும். ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் ஓராண்டில் கிடைக்கும் மழைப்பொழிவில் 48% இந்த பருவமழையை தான் நம்பியிருக்கிறது. வழக்கமாக எல் நீனோ வரக்கூடிய ஆண்டுகளில் வடகிழக்கு பருவமழை சற்று அதிகமாகவே இருக்கும். கடைசியாக 2023ஆம் ஆண்டு எல் நீனோ பாதிப்பை தமிழகம் சந்தித்தது. ஆனால் அப்போது அதன் தாக்கம் குறைவாக இருந்ததால் தப்பித்து கொண்டோம். அதற்கு முன்னதாக 2015ஆம் ஆண்டு சென்னை பெருவெள்ளத்தை யாரும் மறந்திருக்க முடியாது. அது எல் நீனோ தாக்கத்தை சிறந்த உதாரணம். அந்த வரிசையில் தற்போதைய எல் நீனோவும் இருக்கக்கூடும். மேலும் வரலாறு காணாத அளவிற்கு பாதிப்புகள் இருக்கவும் வாய்ப்பிருக்கிறது. குறிப்பாக சென்னை பெருவெள்ள பாதிப்புகளை சந்திக்கலாம். எனவே போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியது அவசியம். சென்னை மாநகராட்சியும் தமிழக அரசும் முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்பட வேண்டும். நடப்பு எல் நீனோ அடுத்த ஆண்டு கோடை காலத்தில் முடிவடையும்.